தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறிவு பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் 11வது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி கூட்டுறவு நெசவாளர் ஜெயந்தகுமார் ரே, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குனர் வாசு, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் அதிகாரிகள், நெசவு தொழில் செய்பவர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் கைத்தறி நெசவாளர் எப்படி இருந்தார்கள், கைத்தறி துணிகள் எப்படி இருந்தது என எனக்கு நன்கு தெரியும். கைத்தறி என்பது ஒரு கடுமையான தொழில், நல்ல ஒரு பாரம்பரியமான தொழில் கைத்தறி. அந்த ஆடைகளை உடுத்துவதே நன்றாக இருக்கும். கைத்தறி கைலி கட்டுவதே ஒரு சுகம்தான். எத்தனை போர்வைகள் வந்தாலும் கைத்தறி ஆடையில் செய்த போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினாலே நன்றாக இருக்கும். கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தறி தொழில். நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி இம்மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். அதே சாயப்பட்டு நம்ம வச்சுருக்கோம். அது நிறைய வேலை இளைஞர்கள் நிறைய வேலை கொடுக்குறோம். அவங்க எல்லாமே வேலை இல்லாமல் கைத்தறி குறைந்ததுனால அதை சரியா செய்யலாம். அது மறுபடியும் நம்ம கேட்டது தொடங்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெசவு கேட்ட மாதிரி அவர் அந்த 20% கேட்டிருந்தாங்க. அதையும் கொடுக்க சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நெசவு கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் நெசவு கூலியும் தற்போதைய அவையிலப்படிய கூடுதலாக 20% கொடுக்க சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியின் காரணமாக புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் பள்ளிக்கூடத்தில் உணவருந்தும் கூடம் மற்றும் கை கழுவுவதற்கான தொட்டி அமைக்க வேண்டும் என பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ராஜா நகர் அரசு ஆரம்ப பள்ளியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உணவருந்தும் கூடத்தை திறந்து வைத்தார். மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கும் சீருடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள் விற்பனை சூடு பிடித்துள்ளது. காரைக்காலை அடுத்துள்ள நிரவி பகுதியில் கடந்த 33 ஆண்டுகளாக விநாயகர் சிலை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை ஒட்டி இங்கு சிலைகள் செய்யப்படுகின்றன. 3 அடி முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு விதமான வண்ணங்களில் பல வடிவங்களில் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது. விழுப்புரத்திலிருந்து விநாயகர் சிலைகளுக்கான தலை, துதிக்கை உள்ளிட்ட விநாயகர் சிலைகளின் பாகங்கள் கொண்டுவரப்பட்டு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு சிலைகள் செய்யப்பட்டுள்ளன.
சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தவிர்க்க குச்சி மற்றும் கிழங்கு மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு புதிய வரவாக கருட வாகனத்தில் விநாயகர் சிலைகள் வாடிக்கையாளர்களின் ஈர்ப்பை பெற்றுள்ளது. இது தவிர சிங்கம், அன்னம், மயில், நந்தி, யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த மூஞ்சூறு வாகனத்திலும் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட துதிக்கையும் பெருத்த தொந்தியும் கொண்ட விநாயகர் சிலையை கண்டாலே ஆனந்தம் பொங்குகிறது. கடந்த 3 மாதமாக 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் ஏராளமானோர் நிரவி பகுதிக்கு வந்து செல்கின்றனர். அவர்கள் விநாயகர் சிலைகளை ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர். 12 அடி உயரத்தில் காட்சி தரும் விநாயகர் சிலைகள் வியக்க வைக்கின்றன. இங்கு தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, வேதாரண்யம், திருவாரூர், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், சிதம்பரம், சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் குறுகிய நாட்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலைகளின் விற்பனை இங்கு விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள மேரிஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அரசு கொறடா ஆறுமுகம், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், திமுக அவைத் தலைவர் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, சாந்தி நகர் மெயின் ரோடு, சாந்தி நகர் முதல் தெரு போன்ற வீதிகள் புதிய சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதுச்சேரி நகராட்சியின் மேற்பார்வையில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதியதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையினை வாட்டம் சரியாக வைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் எனவும், பணிகளை தரமாகவும் விரைவாகவும் சாலை அமைத்து மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். எலைட் விளையாட்டு பயிற்சி மையம் நடத்திய கைப்பந்து பயிற்சியாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அனுபவமிக்க கைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கான தேசிய அளவிலான உயர்திறன் பயிற்சி பயிலரங்கம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள டான் போஸ்கோ கல்வி சோலை பள்ளியில் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில கைப்பந்து சங்கத்தின் தலைவரும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணை இயக்குநர் வைத்தியநாதன், புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகரன், மூத்த பயிற்சியாளர் புதுவை மாநில கைப்பந்து கழக துணைத் தலைவர் வேணுகோபால், புதுவை மாநில கைப்பந்து கழக இணை செயலாளர் வழக்கறிஞர் முருகையன், புதுச்சேரி பல்கலைக்கழக உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை தலைவர் வசந்தி, புதுச்சேரி பல்கலைக்கழக உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை பேராசிரியர் ராம்மோகன் சிங், கைப்பந்து பயிற்சியாளர் ரகோத்தமன், தேசிய நடுவர் சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எலைட் விளையாட்டு பயிற்சி மைய இயக்குநர் பயிற்சியாளர் முனைவர் எபினேசர் செய்திருந்தார். முதலியார்பேட்டை தொகுதி வண்ணாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன. தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள், தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல மேம்பாடுகள், தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி பேசுகையில், தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முன்வர வேண்டும். சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் கொடுப்பதன் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிவித்தார். மருத்துவர்கள் சரண்யா மற்றும் பாலாஜி ஆகியோர் தாய்ப்பால் கொடுப்பது குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகள், தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் வழிகாட்டுதலின் கீழ் புதுச்சேரி கால்பந்து சங்கம் 2025-26 அண்டர் 13 அஸ்மிதா கால்பந்து போட்டி புதுச்சேரி லாஸ்பேட் LFB விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இகாஸ், யாழி FC, லிபர்ட்டி லேடிஸ் FC, வேவ்ஸ் FC, NS விளையாட்டுக் கழகம், காமராஜர் FC, புதுவை யூனிகார்ன்ஸ் மற்றும் LFB கால்பந்து அகாடமி உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்றன. அஸ்மிதா என்பது சிறுமிகள் சிறு வயதிலிருந்தே விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிக்கும் மற்றும் பெண்களின் பங்கு பற்றலை அடிப்படை நிலைத்தல் மேம்படுத்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படும் திட்டமாகும். போட்டியை சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ஹர்ஷவர்தனி அமுதவாணன் துவக்கி வைத்தார். இவர் இந்திய வீராங்கனை மற்றும் தற்போது லிபர்ட்டி லேடிஸ் FC அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ள செல்வி சுமித்ரா காமராஜ் அவர்களை சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இறுதிப் போட்டியில் இகாஸ் அணி யாழி FC அணியை வீழ்த்தி கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை பெற்றது. விருது வழங்கும் விழாவில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் வருண் மற்றும் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி அமுதவாணன் கலந்து கொண்டனர். மேலும் PFA துணைத் தலைவர் மற்றும் இகாஸ் அணியின் செயலாளர் மரியப்பன் அணியின் வெற்றிக்காக கௌரவம் பெற்றார். PFA நிர்வாக குழு உறுப்பினர் முனியாண்டி, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் நாராயணமூர்த்தி மற்றும் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் ஆகியோரும் நிகழ்வில் பங்கேற்றனர். அஸ்மிதா திட்டத்தை கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஆரம்பித்த இந்திய குடியரசின் பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவைக்கு நாடு முழுவதும் அதன் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி கால்பந்து சங்கம் நன்றி தெரிவித்தது. மேலும் இந்திய கால்பந்து சம்மேளன தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு மற்றும் சாய் கேலோ இந்தியாவுடன் இணைந்து அஸ்மிதா போட்டிகளை நடத்த மாநில சங்கங்களுக்கு நிதி ஆதரவு வழங்க செய்தமைக்கு நன்றி தெரிவித்தது. பூசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டிக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 26,70,000 மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் சந்திரமௌலீஸ்வரர் நகர் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 19,68,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் வசந்தம் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிவன் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 47,56,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் அன்னை சுப்புலட்சுமி நகர் பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 46,77,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,40,70,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன்,
தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தாமோதரன், கட்சி நிர்வாகிகள் மல்லிகா, உலகு, சித்தரசன், முரளி, பிரியன், அன்னபூரணி, குப்புசாமி, முருகன், இளங்கோ, பாலு, தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. புதுச்சேரி மாநில அரசின் நிதி பங்களிப்பில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்கல். இந்த திட்டத்தின் கீழ் மார்க்கெட், தெருக்கள் மற்றும் தலை சுமையாக மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள பட்டினச்சேரி கிராமத்தினை சேர்ந்த மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்களுக்கு இலவச ஐஸ் பெட்டிக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த மீன் விற்பனை செய்யும் மீனவ மகளிருக்கு முறையே 108 இலவச ஐஸ் பெட்டிகளை நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மீன்வளத்துறையின் ஆய்வாளர் முனைவர் பாலாஜி, மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பல மீன் விற்பனை செய்யும் மீனவ மகளிர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 284வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஆலயத்திலிருந்து மந்திரத்தை எடுத்து வரப்பட்ட மாதா கொடியை பங்கு மக்களால் ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது. அது சமயம் பங்கு மக்கள் கொடிக்கு மலர் தூவி தொட்டு வணங்கினர். அதன் பின்னர் மாவட்ட முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி தினசரி காலை மாலை திருப்பலியுடன் மாலை 5:30 மணிக்கு சிறிய தேர்பவனி நடைபெறும். விழாவின் 10ஆம் நாள் முக்கிய நிகழ்ச்சியான ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது. தொடர்ந்து சிறப்பு மின் அலங்கார பெரிய தேர்பவனி நடைபெற உள்ளது. 16ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி பேராசிரியர் அனுசையா வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மருத்துவ அதிகாரி சுஜாதா, நவனிதா, உதவி பேராசிரியர் அன்னி ஜெனிஃபர் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெயசீலி, மகாலட்சுமி, ஜெயமாலினி, நந்தினி மற்றும் ஜெயந்தி ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக பிம்ஸ் செவிலியர் கல்லூரி மாணவிகள் நன்றி கூறினர். புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 மூலம் அரசு ஆரம்ப பள்ளியின் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல், சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 44 லட்சம் மற்றும் பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 48 லட்சம் என ரூபாய் 90 லட்சத்திற்கு மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணைகள் பெற்று தந்தார். இதனைத் தொடர்ந்து பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுசித்ரா, பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிய பெருமக்கள் மற்றும் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, சக்தி பாலன் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஊசுடு தொகுதி கழக செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வழிகாட்டுதலின்படி கோபாலன்கடை பகுதியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உத்தரபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி, மூத்த முன்னோடி மோகன், பால் பஞ்சாபி, சீனிவாசன், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். கோபாலன்கடை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர். மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினராலும் புதுவை முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலப்பட்டு தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி உட்பட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான ஷாமியானா, நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள், அரசு பள்ளி விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஷாமியானா, நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். பேங்க் ஆஃப் இந்தியாவின் என்ஆர்ஓ மற்றும் என்ஆர்ஐ வாடிக்கையாளர்கள் சந்திப்பு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வாடிக்கையாளர்களை புதுச்சேரி என்ஆர்ஐ கிளை மேலாளர் திலகம் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் பொது மேலாளர் அனிதா மொஹந்தி, சென்னை மண்டல மேலாளர் மோகன் மராத்தி, முதன்மை மேலாளர்கள் ஏங்கல்ஸ் முத்துக்குமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாடிக்கையாளர்களின் வங்கி சேவைகள் மற்றும் என்ஆர்ஐ என்ஆர்ஓ சிறப்பு சலுகைகள் பற்றி செல்வி சூர்யா எடுத்துரைத்தார். பாண்டிச்சேரியின் அனைத்து கிளை மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக பாண்டிச்சேரி கிளையின் முதன்மை மேலாளர் சீனிவாச சாத்ரி நன்றி கூறினார். We are conducting this NRI meet from our Bank of India Chennai zone for NRI customers at Puducherry. They have good contribution in our deposit, in our mutual fund, in our products. So we have welcomed them to have an evening with us and give more contribution for Bank of India business. And it is both in deposit and in home loan, etc. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில கைப்பந்து கழக நிர்வாகிகள், புதுவை மாநில கைப்பந்து கழக செயலாளரும் இந்திய கைப்பந்து கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினருமான ராமதாஸ் தலைமையில் சுந்தரராசு, வேணுகோபால், ரமணன், வெங்கடேசன், வெண்மணி, சுந்தர்ராஜன், இந்திய கைப்பந்து கூட்டமைப்பின் விளையாட்டு வீரர்கள் ஆணைய உறுப்பினர் நர்மதா ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு தவளக்குப்பம் சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கடிதம் வழங்கப்பட்டும் இந்நாள் வரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் காலம் கடத்தி வருவதனை கண்டித்தும் மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகளை உடனடியாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள கோரியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் பத்மா கார்டனில் மக்கள் வசித்து வரும் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்படுவதால் வீட்டில் பயன்படுத்தும் மின் சாதன பொருட்கள் பழுதடைந்து எளிய சாமானிய குடும்பங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகின்றனர். உடனடியாக குறைந்த மின்னழுத்தத்தினை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி செயலாளர் கோகுல் கிருஷ்ணன், தலைவர் தனசேகரன், குருதிக்குடை பாசறை செயலாளர் ஆரோக்கியசாமி, சுற்றுச்சூழல் பாசறை இணை செயலாளர் பாலன், நிர்வாகிகள் ரமேஷ், சுந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கணி ரம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழு மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் திமுக தொகுதி கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் காந்தி முன்னிலையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்திரா நகர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உடன் இருந்தனர். மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் புதிய வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் என்ற சிறப்பு வைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை மக்களிடையே சேர்க்கும் விதமாக தலைமையிடத்தில் இருந்து லெனின் வீதி, திருவள்ளுவர் வீதி வழியாக பிரச்சார நடைப்பயணம் நடைபெற்றது. வங்கி மேலாளர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இப்பேரணியில் சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தின் மூலமாக அரசு வங்கிகளிலேயே இந்த வங்கியில் அதிகபட்ச வட்டியான மூத்த குடிமக்களுக்கு 7.50% வட்டியும், மிக மூத்த குடிமக்களுக்கு 7.75% வட்டியும், மற்றவர்களுக்கு 7% வட்டியும் 444 நாட்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இத்திட்டம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என பொதுமக்கள், கடை வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர்.
ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முத்தியால்பேட்டை செங்கழுநீர் அம்மன் மற்றும் பொன்னியம்மன் கோவில்களில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் ராஜச்சந்திரு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அன்னதானம் வழங்கும் பணியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ராஜச்சந்திரு அறக்கட்டளைக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். இந்த விழாவில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பாஜக பிரமுகர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் மேளதாளங்கள் முழங்க அரியாங்குப்பத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சந்திரமோகனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் இருந்து வந்திருந்த மக்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக பட்டுப்புடவைகள் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சந்திரமோகனுக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக பிரமுகர்கள் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி மக்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கண்டமங்கலம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்தவர் ஜெயராமன், மரம் ஏறும் தொழிலாளி. இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும் தினகரன் என்ற மகனும் உள்ளனர். புதுச்சேரி அரியூரில் கோழிக்கடை நடத்தி வருபவர் செந்தில்குமார். இவரது மகன் தினேஷ் குடிப்பழக்கம் உடையவர். கண்டமங்கலம் அம்பேத்கர் நகரில் திருநாவுக்கரசு என்பவரது மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் தினேஷ் கண்டமங்கலம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஜெயராமன் மகன் தினகருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். நண்பர்களான இருவரும் குடித்துவிட்டு ஊர் சுற்றி வந்துள்ளனர். இந்த நிலையில் தினகரனை அவரது பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் அவர் தினேஷுடன் பேசுவது, பழகுவதை தினகரன் நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு குடிபோதையில் ஜெயராமன் வீட்டிற்கு சென்று அவரை தரைக்குறைவாக பேசி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலையின் பின்பக்கம் வெட்டியுள்ளார். உன் மகன் என்னுடன் சேர்ந்து குடிக்க ஊர் சுற்ற வரவில்லை எனில் உங்களை கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜெயராமனை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர். இதுகுறித்து ஜெயராமன் மனைவி ராஜேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து தினேஷை கைது செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நகராட்சி முருங்கப்பாக்கம்பேட் பகுதியில் திருக்கோவில் கொண்ட வனத்தாம்பாளையத்தம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மூலவர் அம்மன் மற்றும் தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடிமரம், திரிசூலம், பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஆகியவற்றுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். இதில் மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் தலைவர் ரகு, செயலாளர் ஐயனார், பொருளாளர் கருணாநிதி, உறுப்பினர்கள் புகழேந்தி, பாபு, முத்துக்குமரன், சுரேந்தர், ஆலய அர்ச்சகர்கள் முனிராஜ், மணி மற்றும் கிராம மக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நெல்லை பட்டதாரி இளைஞர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் ஆணவ படுகொலையை தடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும், ஜாதி ஒழிப்பு பிரச்சார நூல்களை பள்ளி கல்லூரிகளில் பாடமாக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சுதேச மல்லர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிவதனி, அக்சல்யா மேரி, பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு காஞ்சி மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் தடக்கு உரையாற்ற, விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் திராவிட இயக்க தமிழ் பேரவை அமைப்பு செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஜனநாயக இயக்க அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஒருங்கிணைப்பை
பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா செய்திருந்தார். ஆணவ படுகொலைக்கு ஜாதி வெறி படுகொலைக்கு சட்டம் இயற்று தடுத்து நிறுத்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்து தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆறுமுகம், மாதலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் முருங்குப்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், உஷா குடும்பத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.